வேர்ல்ட் ஃபேமஸ் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி சூப்பர் அரோமேட்டிக்காக ஃப்ளேவர்ஃபுல்லாக என்னோட அம்மா ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மேரினேஷனுக்காக பேசிக் மசாலாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், தயிர், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours மூடி வச்சுடுங்க. நல்லா மேரினேட் ஆகட்டும். மீன்வைல் அனியன்ஸை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருக விட்டுடாதீங்க. 2 hours அப்புறமா ஒரு பிரியாணி பாட்டில் கொஞ்சமாக நெய் அண்ட் தென் நம்ம அனியன்ஸ் ஃப்ரை பண்ண ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 minutes சாட்டே பண்ணிவிட்டு மேரினேட்டட் சிக்கன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 minutes குக் பண்ணுங்க. இன்னொரு பக்கமா ரைஸ்க்காக தண்ணியில ஹோல் கரம் மசாலா, ஷாய் ஜீரா, கொஞ்சமா புதினா, மல்லி இலை, ஒரு லெமன் ஜூஸ், கொஞ்சமா எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரைஸ் ஆல்ரெடி 30 minutes சோக் பண்ணியிருந்தேன். தண்ணியில கொதி வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 70 to 80% குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லேயரிங்காக கொஞ்சமா சிக்கன் கிரேவி ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ரைஸ் போட்டு அதுக்கு மேல எடுத்து வச்ச சிக்கன் கிரேவி, ஃப்ரைட் ஆனியன்ஸ், மல்லி, புதினா போட்டுட்டு செகண்ட் லேயரும் சேமாக ரிப்பீட் பண்ணுங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றுங்க. லைட்டாக கரம் மசாலா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நெய் சேர்த்து மூடி போட்டு ஏதாவது வெயிட் வச்சிடுங்க. கீழே ஒரு பழைய தவா வச்சுட்டு 5 minutes ஹை ஃப்ளேமில், 20 minutes லோ ஃப்ளேமில் தம் போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அரோமா இருக்கும் பாருங்க. அந்த வாசனையே பசிக்க வைக்கும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே ரைத்தா அண்ட் தென் சாலட் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே எல்லா ஃப்ளேவர்ஸ் மவுத்தில் பர்ஸ்ட் ஆன மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நௌஷின் வந்து அந்த பிரியாணி ஸ்மெல்லுக்கு வந்துட்டா எப்போ டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கும் டேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video. Until then, take care. Bye bye.